ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021ல் ரவுண்ட் 1 உடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி ரவுண்டு 2க்கு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜுக்கும் வந்தாச்சு. ப்ளஸ் இந்த ரவுண்டு 3ல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இனிஷியல் பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இனிஷியல் ஸ்டேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாமே இன்றைக்கி வெப்சைட்குள்ளே போவீங்க. ஸோ காலையில் இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பிடிஎஃபை வச்சு உங்களுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, ரவுண்ட் 1க்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரவுண்ட் 1ல் இன்றைக்கி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணோம். அப்பர்டு மூமெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்பர்டு மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு அதே காலேஜ் வந்திருக்கலாம் அல்லது அப்பர்ட் பண்ணி கூட வந்திருக்கலாம். ஸோ எது வந்திருந்தாலும் அதுதான் உங்களுக்கு ஃபைனலு. நீங்கள் ரவுண்டு 2க்கு போக முடியாது. ஓகேங்களா, சப்போஸ் நான் அப்பர்டு மூமெண்ட்டில் நல்ல காலேஜ் இல்லைன்னா ரவுண்ட் 2க்கு போய்க்கிறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வராது. ரவுண்டு 2க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ரவுண்டு 2க்கு போகிறீங்க அப்படின்னா பேமெண்ட்லாம் பண்ண வேணாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ண பேமெண்ட்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரவுண்டு 2லையும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நேராக நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட்டு. ஸோ இதை போயிட்டு நீங்கள் காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரவுண்டு 1க்கு இன்னையோட எல்லா டீட்டெயில்ஸும் முடிஞ்சிருது. ஸோ சப்போஸ் ரவுண்ட் 1 வேணும்னு சொன்னவங்க மட்டும்தான் ரவுண்ட் 2க்கு நீங்கள் வரலாம். மற்றவங்களுக்கு எல்லாமே நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டோட அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வந்துடும். ஸோ அது 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்களா இல்லை அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்களான்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதை லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்து ரவுண்டு 2க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டு உங்களுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே, ஒரு 10 மணி அல்லது 10 மணிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் வேக்கன்சி உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்சி எவ்வளவு இருக்குது அப்படின்றது ரவுண்ட் 2க்கு கொடுப்பாங்க. பட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண வேகன்சி போடலைனாலும் நீங்கள் ஒரே பண்ண வேணாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அங்கே என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, அதில் காட்டக்கூடிய சீட்ஸ் எல்லாமே ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் சீட்ஸ் தான் ரவுண்டு 2க்கு காட்டியிருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ரவுண்டு 2ல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். நீங்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ரவுண்டு 1க்கு எல்லா காலேஜஸ் இருக்கும், எல்லா சீட்ஸுமே இருக்கும். பட் ரவுண்டு 2க்கு அவங்க எடுத்த போக மீதம் இருக்கும். அதனால் நிறைய சீட்ஸு கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்படி நிறைய சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பொறுமையாக நிறைய சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நிறைய சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால் நான் ஒரு 2 காலேஜ் 3 காலேஜ் ஃபில் பண்ணுறதை விட்டுட்டு நிறைய காலேஜ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அட்டானமஸ் காலேஜஸ், அதேமாதிரி தியாகராஜா காலேஜஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்ச காலேஜஸை கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதான் எடுத்துக்கிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேருந்து நல்ல காலேஜை கொடுக்க வைங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு செட் ஆகலைன்னா அடுத்தடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு இதுதான் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரே பண்ண வேணாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு நிறைய கொடுத்துருங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணுறது, எப்படி வந்து சாய்ஸை ஆர்டரை மாற்றுறது அப்படின்றதெல்லாம் தெளிவாக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3க்கு இன்றைக்கி வந்து பேமெண்ட் டேட்டு. ஸோ பேமெண்ட் இன்றைக்கி பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். 5, 6, 7, 8. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக போங்க நீங்கள். ஏன்னா இந்த ரவுண்டு 2ல் இருக்கிறவங்க இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி போய் ரொம்ப நேரம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நிறைய நேரம் எடுக்கும்.
அதனால் ரவுண்ட் 3யில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு ஒரு மதியத்துக்கு மேலே போய் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா பேமெண்ட்டு தான். ஸோ உங்களுக்கு டைமும் இருக்குது. ஸோ பேமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி அதை கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு நீங்கள் இதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ வெப்சைட் வந்து ஒரு 9 o'clock மேலே ஓப்பன் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு